வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செம்மறி ஆடுகள். செம்மறி ஆடுகள் எந்த கலரில் இருக்கும், எப்படி இருக்கும், என்ன ரகத்தில் இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செவிலி ஜாதி. அந்த செவிலி ஜாதி எப்படி இருக்குன்னா, இதை பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இதுதான் செவிலி ஜாதி. இந்த ஆடுகள்லாம் நம்மளது தான். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம செம்மறி ஆடுகளில் செவிலி ஜாதி ஆடு வச்சுருக்கோம். இப்போ அப்புறமா உங்களுக்கு இன்னொன்று ஜாதி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு இன்னொன்று ஜாதி காட்டுறேன்னு சொன்ன ஆடு. இங்கே பாருங்க, இது வெள்ளையும் அப்புறமா கருப்பும் சேர்ந்துருக்கு. இது ஒரு ஜாதி. அப்புறமா நம்மக்கிட்ட இன்னொன்று ஜாதி இருக்குது. அதுக்கு நம்மக்கிட்ட குறும்பாடும் இருக்குது. அதுங்களை பற்றி காட்டுறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆடு தான் வெள்ளாடு. வெள்ளாடுன்னா அந்த வெள்ளாடுங்க கிடையாது. இது இந்த ஜாதியில் வெள்ளையாக இருக்கிற ஆடு. இது ஃபுல்லாகவே வெள்ளை தான். நம்ம இதை வெள்ளாடுன்னு சொல்லக்கூடாது, இது செம்மறி ஆடுன்னு தான் சொல்லணும். இதுதான் இது ஒரு ஜாதி. இப்போ உங்களுக்கு இன்னொன்று ஜாதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு குறும்பாடு காட்டுறேன்னு சொன்னேன். இதுதான் இந்த குறும்பாடு. முடி நிறைய வளர்க்குமே அந்த ஆடு. இதுக்கு முடி மட்டுமே நிறைய வளரும் பாருங்கள். இது முகத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் குறும்பாடு. இதுவும் நம்ம ஆடு தான். ஒரு வாட்டி ட்ரெயினில் நாய்க்கறி எத்தனை சொன்னாங்கல்ல, அந்த ஆடு பாருங்கள். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய வாழை இருக்குது, நாய் மாதிரியே. இதுதான் நண்பர்களே குறும்பாடு. இதோட பூர்வீகம் ஆந்திரா. இது அங்கே தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ இது நம்ம உலகம் முழுவதும் வளர்க்குறாங்க. நிறைய ஒர்க் ஷாப்லேயும் வளர்த்து விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம ஆடு. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆடு இருக்குது. உங்களுக்கு போன வீடியோவில் ஜெர்சி மாடு காட்டுறேன்னு சொன்னேன். அந்த மாடு இப்போ நம்ம கட்டி பிடிச்சிருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஜெர்சி மாடு. இது உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டெல்லியிலலாம் நிறைய பால் கறக்குது. அதனால் 1.5 இதெல்லாம் நம்மக்கிட்ட 1.5 லிட்ரு அந்த மாதிரி தான் கறக்குது. ஆனால் அந்த இடத்துல என்ன எப்படி சொல்கிறாங்க, 16 லிட்ரு 20 லிட்ரு பால் கறக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு மடியே இல்லை. உங்களுக்கு மடி காட்டுறதுங்க பாருங்கள், அதுக்கு மடியே இல்லை. நம்மளை இந்த மாதிரி சும்மா நம்மளை ஏமாற்றத்துக்காக சொல்கிறாங்க 16 லிட்ரு. ஆனால் அப்படியே கறக்கும். அதில் ஏசிலேயே வச்சு ஊசி போட்டு வளர்க்குற மாடு. இது நம்ம பில்லு மேய்ஞ்சி தான் பால் கறக்குது. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஜெர்சி மாடு. உங்களுக்கு முகத்தை காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்களா, இது முகம் பாருங்கள். நம்ம நாட்டில் வளர மாடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுதான் ஜெர்சி மாடு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் வளர்க்குறாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் முகத்தை நல்லா காட்டுற பாருங்க. இதுதான் நம்ம முகம். அது மூக்கை பார்த்தீங்களா, எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இதுதான் நம்ம நாட்டில் வளர்க்குற மாடு. இதுதான் ஜெர்சி மாடுன்னு சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறமா உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே.